அண்ணியோட தாத்தா வந்து இன்றைக்கி இறந்த நாளுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சிம்பிளாக வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனு மதியம் சோறு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் போல் படைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக சரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணியோட தம்பி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க 1 கேஜி. அதனால் 1 கேஜி பிரியாணியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டு பிரியாணி ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதால எனக்கு அதனுடைய பக்குவம் எனக்கு தெரியவே இல்லை. சரி அக்கா தான் வந்து பக்கத்தில் இருந்தாங்க, ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. புதினா இல்லாமல் தான் வேக வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா கடையிலேருந்து புதினா வாங்கிட்டு வந்தாங்க. லாஸ்ட்டில் இறக்குற ஸ்டேஜில் கரெக்டாக வாங்கிட்டு வந்ததால் நான் நல்லாவே வந்து போட்டு அதுக்கப்புறம் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கேரளாவில் கலர் பவுடர்லாம் பிரியாணியில் சேர்க்கவே மாட்டாங்க. இங்கே என்னாச்சு தெரியல, எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அரிசிலையும் கலர் பவுட்ரு சேர்த்தாங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சோறுலேயும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மட்டும் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.